பெயர் பொங்கி பொங்கி நெருப்பு மூட்டப்படும். மனித நிலைமை எப்படிங்க தெரியுமா? மனித நிலைமை எப்படிங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூர், மனிதனுடைய நிலைமையை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முதல் சூர் ஊதப்படும். யாரு சூர் ஊதுற? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தாலா இந்த வானம் பூமி படைத்ததோடு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்து விட்டான். அவரை கையில் ஒரு சூரையும் ஒரு ஊதாங்குலையும் கொடுத்து விட்டான். அவரை இப்ப நான் இந்த பேசுகின்ற வினாடி உட்பட அவர் கண் அசட்டாமல் சிந்தனை சிதறாமல் ரொம்ப கவனமாக துல்லியமாக அவருடைய கையை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஊத சொன்னால் நான் ஊத வேண்டும். மலக்கும் அவருடைய பண்பு, லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் போட்ட கட்டளைக்கு எந்த வினாடியும் மாறு செய்யாமல் அவர் உடனே நிறைவேற்றுவார்கள். ஆக இந்த உலகத்துக்கு சூர் ஊதுன்னு சொன்னால் அவர் ஊதிடுவார். அவர் இப்ப ரெடியா இருக்கார். இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் எங்களுடைய காலதாமதம். அவர் முதல் சூர் ஊதுவார். ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூர், பெரிய ஒரு சத்தம். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, அந்த சத்தத்துக்கு அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான் ராஜிஃபா. காதுகளையும் செவிப்பாறைகளையும் இதயவரைகளையும் தட்டி உடைத்து விடும். மனிதனால் நிதானமாக நிற்க முடியாது. ஃபைதா நுஃபிக ஃபிஸ் சூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் உள்ளவர்களும் சுப்ஹானல்லாஹ், பூமியில உள்ளவர்களும் தலை சுத்தி மயங்கி கீழே விழுந்துருவாங்க. குல்லு மன் அலைஹா ஃபான், பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற எல்லா அழிஞ்சும். ரப்புட முகம் மட்டும் அப்படியே வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கை மிக்க ரப்புடைய முகம் மட்டும் மிஞ்சிருக்கும். சூர் ஊதப்படும். முதல் சூரோடு எல்லோரும் தலை சுத்தி கீழ் விழுந்துள்ளார்கள். இரண்டாவது சூருக்கு ரெடியாகுவார். ரெண்டு சூருக்கு இடையில உள்ள கால அவகாசம் 40 என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், 40 வருஷமானு கேட்டாங்க. 40 வருஷமானு கேட்டது அபைத்து தாலிக்க, நான் அப்படி சொல்லலைன்னு சொன்னாங்க. அப்படி என்றா இன்னொரு விளக்கம் இருக்கு. 40 மாதமா அபைத்து தாலிக்க, நான் அப்படியும் சொல்லல. அப்ப 40 வாரமா, 40 வார நாட்களா, அல்ல 40 நாளா, அப்படியும் சொல்லல.